சொல்லிட்டு ஒரு தப்பான புரிதலில் இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், சட்டத்திலையும் அதை தானங்க சொல்லுது, நீங்கள் எப்படி தப்பான புரிதல் அப்படின்னு சொல்வீங்க? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், 4 தலைமுறையாக விற்காமல் பாகம் பிரிக்காமல் இருக்கிற சொத்துல தான் உரிமை கிடைக்கும். சரிங்களா? உதாரணமாக நீங்கள் நல்ல கவனத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருக்குது. உங்களுடைய தாத்தா உயில் எழுதலை, அதை பாகமும் பிரிக்கலை, உங்கள் தாத்தா இறந்துடுறாரு. அவருடைய சொத்து பேரனாக இருக்கக்கூடிய எனக்கு உரிமை வந்துடுதா ஆட்டோமேட்டிக்காகவே? தாத்தா சொத்து பேரனுக்கு தான் உரிமை, என் அப்பாவுக்கு உரிமை இல்லை, எனக்கு தான் உரிமை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அர்த்தம் அப்படி இல்லை. உங்கள் தாத்தாவினுடைய சொத்து அது எங்கிருந்து வந்தது? அவர் சுயமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தால், உங்களுடைய தாத்தாவின் சொத்து அவர் சுய சம்பாத்தியத்தை கொண்டு சம்பாதித்த சொத்தாக இருந்தால், சுய வருமானத்தை கொண்டு சம்பாதித்த சொத்தாக இருந்தால், அந்த சொத்து அந்த தாத்தா, அதாவது